ஹலோ நீட் அஸ்பிரன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். இப்போ தான் நீட் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. மழை பெஞ்சு வந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. நீட் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஓவரலாக டஃப்பாக இருந்தது. அது லாஸ்ட் இயர் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது அது நான் கேட்ட வரைக்கும் நானும் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன். லாஸ்ட் இயர் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டஃப்பாக தான் இருந்தது. இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ஓகே, ரியலி குட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். ஓகே, நான் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா எகெயின் படிக்க ஆரம்பிங்க. அண்டு எனக்கு பெருசாக எம்பிபிஎஸ்ல வில்லிங் இல்லை, நான் பேரண்ட்டோட ப்ரெஷரில் தான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும் பேரண்ட்டுக்கு. எந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி படிங்க. ஸோ நான் இப்போ கட் ஆஃப்லாம் சொல்ல வரல, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடச்சிடும் அப்படிலாம் சொல்ல வரல. பட் நான் எங்கள் கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸாக டீச்சிங்கில் இருக்காரு, நீட்டு டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்ட வரைக்கும் கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கட் ஆஃபே இருக்கலாம், அதை விட ஒரு 5 to 10 மார்க்ஸ் குறையலாம் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு, ஆக்சுவலாக இந்த எக்ஸாமுக்காக எக்ஸாம் முன்னாடியோ அல்லது ரிசல்ட் வரும்போதோ நிறைய பேர் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுங்க. எம்பிபிஎஸ்க்கு மட்டும்தான் லைஃப் இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த தப்பான முடிவு எடுக்காதீங்க.